கண்ட கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லணும்னா எங்கெங்க கேட்கலாம். இப்ப பாருங்க, நீங்க சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் தான் இன்னைக்கு ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது எனக்கு தோணுச்சுங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைலாக்கா படத்துல வச்சா டைரக்டர் அமீர். இல்ல அல்லக்கை அமீர் தான் பொருத்தமா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல எப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நொந்தது நோகாது வெந்தது வேகாதுன்னு இந்த திமுகவிட்ட வாங்கி தின்னதெல்லாம் இருக்குல்ல, கொத்தடிமைகள் அல்லக்கைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ மெத்த படிச்ச மேதாவிகள் மாதிரியும் உலக அரசியலையும் கரைச்சி குடிச்சவங்க மாதிரியும் 4 தேர்தல் நின்று அரசியல் தனியா கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ எம்பின்னு வாங்கின மாதிரியும் மக்களிடையே பல சமூக புரட்சிகளை பண்ண மாதிரியும் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அது கரூர் விஷயத்துல அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஓடி வந்துடுறானுங்க. அவர் வந்து இப்படி பண்ணிருக்கணும், அதை அப்படி பண்ணிருக்கணும். ஸோ அதுலதான் இந்த அல்லக்கை அமீரும் யோக்கிய வரா செம்படுத்து உள்ள இருக்காதையா இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு எதிராக இல்ல விஜய் அவருக்கு பாடம் எடுக்கிறதவா ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காரு. அப்படி வந்து பெரிய தான் வந்து பெரிய மேதாவி மாதிரி காட்டிக்கிற மாதிரி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருந்தன்மையா நிறைய அட்வைஸ்ல சுட்டி காட்டியிருக்காரு. அதை பத்தி தான் நான் பேச நினைக்கிறேன். அதுல இந்த அல்லக்கை அமீர் முதல்ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது விஜய் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல் சரியா இல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனுஷர் தான். அவருக்காக பாத்தீங்கன்னா லட்ச ரசிகர்கள் இருக்காங்க. அவருக்கு வந்து சரியான ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய ஆட்கள் பின்னாடி இல்ல கூட இல்ல. அதனாலதான் இவர் தவறான முடிவுகள் எடுக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில, அதாவது கரூர் பிரச்சனை இல்ல, 14 நாட்கள் இந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு பஸ்ல போறோம், தெரியாம ஒருத்தர் காலை மிதிச்சிட்டா என்ன சொல்றோம்? தெரியாம மிதிச்சாலும் சாரிங்க தெரியாம மிதிச்சிட்டோம் அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பண்பு வேணுங்க ஒரு தலைவனுக்கு. இப்போ அந்த பிரச்சனை நடந்திருக்கு, கரூர் மக்கள்ல இவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்னா விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பேச்சு எங்க தெரியாம நடந்துட்டுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவுக்குள்ள போயிருக்காது. அதாவது இந்த பண்பு எல்லாத்துக்கும் இருக்கணும்ல. அதாவது இந்த விபத்து, இது ஒரு விபத்து தான் கரூர் பிரச்சனைங்கிறது. இது வந்து தமிழக அரசுக்கும் பொறுப்பேற்க முடியாது, விஜய் அவர்களும் பொறுப்பேற்க முடியாது. ஆனா விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் தானே. சோ அவர் வந்து தார்மீக பொறுப்பு தெரியாம நடந்துச்சுங்க, இனிமே நடக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு இவர் வந்து எதிர்த்து விமர்சிக்கிறது, சரி நடந்துட்டு சொல்லி இப்படிலாம் பண்றது எந்த வழி நியாயமா இருக்கும்? இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல பெருந்தன்மையா நடந்துக்கிறாருல்ல. அதாவது எந்த ஒரு தலைவரும் தங்க தொண்டர்கள் இறப்பதற்கு காரணமா இருக்க மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாருல. சோ அப்ப இவரு எந்த அளவுக்கு பெருந்தன்மையா இருக்காரு, அந்த பெருந்தன்மை பத்தி விஜய்க்கு இருக்கு. அந்த பெருந்தன்மை வரலங்க. அதாங்க சொல்றோம், கொள்கையற்ற தலைவன் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் கூட்டத்தை தான் உருவாக்க முடியும், ஒரு நல்ல மக்களை உருவாக்க முடியாது. சோ அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருக்காரு. இந்த வார்த்தையை என்ன கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரிப்பா அல்லக்கை அமீர, இந்த வார்த்தையை நீங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்து, அதாவது இப்ப இந்த விஷயத்துல ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ கள்ளக்குறிச்சில கள்ளச்சாராயம் குறித்து ஒரு 60 விருப்பம் இருந்துச்சுல்ல, அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஓடோடி போனாரா? இல்லைன்னா இப்படி சொல்ற மாதிரி அப்போ எங்க, ஏன்னா அவருடைய ஆட்சிங்களை தான், அவருக்கு தான் சட்டம் ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா அவருக்கு பத்தின பொறுப்பேச்சு தெரியாம நடந்துட்டு மக்களே இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரா? ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளா நீங்க அப்பா வைக்கல? ஏன்னா நீங்க வந்து அவங்க அல்லக்கையில நீங்க அவங்கள பத்திலாம் கேள்வி கேட்க முடியல. ஏன்னா அவங்கள ஏத்து விஜய் வராருல, அப்பதான் ஓடி வருவீங்க. அதுக்கப்புறம் இந்த அல்லக்கை வேற இன்னொரு திசை சொல்ல கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் பேசாம அப்பாவை கூட வச்சிருக்க கட்சியில. அதாவது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி கூட சரியா முடிக்காத ஆளு, இந்த மூஞ்சா நாங்க பாக்கணுமான்னு பத்திரிகையில வெளிவந்துச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு உச்சபட்ச நடிகரை, இன்னைக்கு முதல்வரா அவர் தான் தமிழ்நாட்டு முதல்வரான்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில மாத்திருக்காருன்னா இது காரணம் அவங்க அப்பா தான். சோ அப்போ ஒவ்வொரு படத்தையும் அவர் கூடவே இருந்து அவர் இருந்து தீட்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயர்த்து கொண்டு வந்தாரு. கடைசியில அவர் அப்பா பற்றி அவர் கேட்கல, கூட அவர் அப்பா வச்சிருந்தாருன்னா இப்படிதான் நடந்திருக்காது அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையா விஜய் மேல ரொம்ப இவருக்கு வந்து ரொம்ப அக்கறை. அதாவது ஆடு நினைதேன்னு ஓனை ஆசைப்பட்ட கதையா அவ அப்பாவை கூட வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, எதுக்கு அவ அப்பாவை கூட வைக்கணும்? இப்போ அவங்க அப்பாவை கட்சியில சேர்த்து இவரு வந்து சிஎம் வச்சுக்கோ, அப்பா வந்து கட்சியில ஒரு பொறுப்பு கொடுத்தானா அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படி நீங்க மன்னராட்சின்னு சொல்லலாம்? திமுகலையும் அப்படித்தானே இருக்கு. இப்ப நீங்க மட்டும் என்ன பண்றீங்க அப்படிங்கிற வார்த்தையை முன்னெடுக்கலாமா? அதுக்கு முன்னோட்டமா அப்பா நீ கூட வச்சிருக்க வேண்டியதானே. நிறைய பேர் இந்த விஷயத்துல இதே சொல்லிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன்னா, இது அவர் தனிப்பட்டமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மத்தவங்க அப்பாவே இருந்தாலும் அவங்க யோசனையில அவங்க செயல்படுற மாதிரி ஒரு அரசியல் கட்சி பண்றதுக்காட்டி அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரல. விஜய் அவர்களுக்கு முழுக்க இது தன்னோட கட்சி. இங்க இன்னைக்கு கூட ஆதரிச்சுன்னா அவரு இவரு புசியான எத்தனை பேரை வச்சுக்கிட்டாலும் எல்லாரும் தகவலை சொல்லலாம், ஆனா முடிவெடுக்கிறது விஜய் அவர்கள் தான். இங்க நடந்த எல்லா இடங்களும் எல்லா விவரங்களும் எல்லா விஷயங்களையும் விஜய் அவர்கள் தான் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்திருக்காரு. முடிவு அவர்களை தான். சோ அப்படிங்கும்போது தான் அப்பா, அது மட்டும் இல்லாம குடும்ப ஆட்சி எதிர்த்து தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் அப்பாவையோ தான் சொந்த முதல் யாரையுமே அந்த அரசியல் கட்சியில வைக்க கூடாதுங்கிறது அவருடைய முதல் அரசியல் அவர் எடுத்து வரும்போது அவருடைய கொள்கையில ஒதுக்கப்பட்டது. தெளிவான ஒரு அரசியல் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் தான் குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அரசியல் விழாக்களை யாரையும் கூட்ட கூடாது அப்படின்ட்டு தாய் தந்தையோ ஒரு மரியாதை நிமித்தமா மட்டும் கூட்டு வந்ததை தவிர அந்த அரசியலுக்கு எந்த ஒரு பொறுப்பு கொடுக்கல. ஏன்னா நீங்க தான் நாளைக்கு இந்த நாக்கு தானே வளர்ச்சி பேசும். இப்பவே இந்த அமீர் சொல்லிட்டாரு. அதாவது கேட்டீங்கன்னா, நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆனாலும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ஜெயசந்திரன்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி கிடப்பான்னு ஒரு அப்படியே வந்து ஒரு ஊட்டுக்கதையை ஊட்டி விடுறாரு. என்ன பழக்கம்னு கேட்கிறேன். இல்ல 2 படம் எடுத்துட்டா நீங்க எல்லாம் பெரிய அறிவாளி பிரிசாலி ஆயிடுறீங்களா நாட்டுல? நான் கேட்கிறேன்.
யோ தமிழ்நாட்டு அரசியல அது என்ன திடீர்னாப்புல மட்டும் உங்களுக்கு புரட்சி, சமூக புரட்சி வெடிக்கி மற்ற நேரங்களும் இருக்கிறது தெரியாம அமிக்கிட்டு இருந்ததுங்க. நான் கேட்கிறேன். நானும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த அமீர், இந்த சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் இப்படி 2-3 கேஸுகள் கிடைக்கும். இந்த கேஸுகள்லாம் திமுகக்கு எதிராக மக்கள் திரளும் போது, மக்கள் பாதிக்கப்படும் போது, மக்கள் பாதிப்பு திமுக காரணமா இருக்கும் போதும் பொத்திக்கிட்டு இருக்கீங்க. இருக்கிறத தெரியாம அவ்வளவு பேரும் இப்ப மட்டும் விஜய்க்கு எதிராக அவ்வளவு பேரும் கொம்பிசிட்டு பாடம் எடுக்க வந்துருங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும், அதை அப்படி பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கணும். ஏன் மற்ற நேரங்கள நீங்க வர மாட்டீங்க? எத்தனை தடவை நான் முடிஞ்சு சொல்றது இல்ல. இந்த விஜய்க்கு எதிராக பாடம் எடுக்க, கிளாஸ் எடுக்க, வர அட்வைஸ் பண்ற எல்லாருக்கும் நான் மாறி மாறி இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். எனக்கே அழுத்து போச்சு. இல்ல கள்ளக்குறிச்சி நடக்கும்போது எங்கடா போனீங்க, செத்தாடா போனீங்க, இல்ல இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும்போது எங்கடா போனீங்க, இங்க போய் ஓரம் போயிட்டு புடிங்கிட்டு இருந்தீங்களா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம அவ்வளவு பேருக்கு நாக்கப்படுத்த கேட்டாலும் திரும்ப திரும்ப இந்த அல்லக்கைகள்லாம் ஓடி வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக இதை இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மெத்த படிச்ச உலக அரசு கரைச்சி குடிச்சு நாணிகளை மதிப்பு வந்துட்டு அட்வைஸ் பண்ண வரதை பார்க்கும்போது ஏன்டா உங்களுக்கு இந்த பழப்பு? ஒன்னு டைரக்ட் பண்றதா நீ உள்ள டைரக்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கு படத்துல, இல்ல நான் சமூக புரட்சி பண்றேன், நான் சமூக போராளி அப்படின்னா எல்லா காலகட்டத்திலும் எல்லா விஷயத்துக்கு எதிராக குரல் கொடு, நான் வந்து உனக்கு ஆதரிக்கிறேன், சப்போர்ட் பண்றேன். அது என்னன்னு கேட்கிறேன், நீ என்ன பெரிய உத்தமனான்னு கேட்கிறேன். நான் அமீரை கேட்கிறேன், நீ என்ன பெரிய உத்தமனா? ஓம் பிரச்சனை எந்த அளவுக்கு நாடிட்டு இருக்குன்னு ஊர்வலத்துக்கே தெரியும். அதை சமாளிக்கிறதுக்காக, அந்த மறைக்கிறதுக்காக நீ இந்த திமுகவோட எவ்வளவுக்குள்ள முரட்டு முட்டை அடிச்சிட்டு இருக்கிறது ஊர்வலத்துக்கே தெரியும். கொஞ்சம் விட்டா உன்னதத்துக்கு உள்ள வச்சிருவாங்க. சோ அதனால அதுக்கு வந்து நம்மளை வந்து காப்பாற்றணும் திமுக அப்படின்ட்டு திமுகக்கு விசுவாசத்தை காட்டுறதுக்காக திமுக இருக்கிற விஜய்க்கு நீ எதிராக வந்து பேசிட்டு அடையிற. நீ தான் அப்படி யோகி என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஸோ அப்படி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரிக்கிறது வந்து நல்ல விஷயம். அதுல இருந்து விஜய் பாடம் எடுத்துக்கணுமா? என்ன பாடம் எடுத்துக்கணும்? திமுகவுக்கு எப்படி முரட்டு முட்டா கொடுக்கணும் பாடம் எடுத்துக்கணுமா? இல்ல இப்போ கமலஹாசன் மாதிரி உங்களுக்கு திமுக முரட்டு முட்டாச்சு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு கூட்டணி சேர்ந்துட்டா நீங்க வர வைப்பீங்கன்னா மானகட்டம் இல்ல. சோ இப்போ இந்த அல்லக்கை அமீருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பிஜேபி அரசாங்கம் இருக்குல்ல, பிஜேபி அரசாங்கம் இந்த விஷயத்துல விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அது உண்மையான விஷயம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது விஜய் அவளுக்கு ஆதரவான்னு சொல்றதை விட இந்த விஷயத்துல விஜய வச்சு நம்ம திமுக அடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பிளான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, ஒரு எதிர்கட்சியா இருக்கு, நீங்க போட்டு பிஜேபி வந்து பாசிச கட்சி சொல்லும் போது அவங்க எப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. நீங்க இப்போ ஒரு சமயம் வந்து சிக்கிருக்கீங்க. அதனால இதுல விஜய்க்கு சார்பா நின்றுட்டு உங்களை அடிக்கிறாங்க. அரசியல் கட்சினா அப்படித்தானே பண்ணும். உடனே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவங்க பக்கம் சாயக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த பிஜேபி பக்கம் லைட்டா சாஞ்சிட்டாரு அப்படின்னா நீங்க டோட்டலா காலி. அதனால இந்த திமுகவும் அதனுடைய அல்லக்கைகள் அதனுடைய கூட்டணி இருக்கிற கட்சிகள் எல்லாம் பயங்கரமா பதறுது. எங்கடா ஒருவேளை இவருந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறி கடைசி நேரத்துல என்ன அரசியல் விட்டு அகற்றுற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த 40 கொண்டது காரணமாட்டீங்களா அப்படின்னு ஒரு கோபத்துல விஜய் அவர்கள் அப்படியே ஒரு பைகினமா சரி இதுக்காக தேர்தல நான் வந்து பிஜேபிக்கு ஆதரிக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் உட்காந்து கதிர்னு பயங்கர கதறிட்டு அடக்கானுங்க. ஏன் நல்லா கேட்டு பாருங்க. இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணியில விஜய் அவர்கள் சேர்ந்துட்டாரு வைங்களேன், ஊரோட்டில் எல்லாருக்கும் தெரியும் தேர்தலே நடத்த வேண்டாம். 2026 டீமுக்கு டெபாசிட் கூட எடுக்க முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுக்காரு. அதனாலதான் இவங்க வந்துட்டு இப்போ அதாவது விஜய் வந்து போய் தான் அன்னைக்கே சொல்லிட்டாருல அவங்க கொள்கை எதிர்ட்டு. ஸோ அவங்க எல்லாம் சேர மாட்டாரு. மானங்கிட்ட போய் பிஜேபி தான் அவங்க வேணும் இழுக்குது, எடப்பாடி தான் வேணும் கூப்பிடுறாரு. ஆனா விஜய் அவர் போக மாட்டாரு சொல்லிக்கிறாங்க. அதுல மறைமுகம் வந்துட்டு விஜய் அவர்கள் அங்க போக மாட்டாருங்கிறத இவரே வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. விஜய் போகணுமா போக வேண்டாங்கிறத அவர் தான் முடிவு எடுக்கணும். நம்மள பொறுத்த வரைக்குமே அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் விஜய் பேர மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா கொள்கை எதிர்ன்னு சொல்லியிருக்காருல்ல. சோ அப்படிங்கும்போது அவர் திரும்ப போயிட்டாருன்னா அவர் மாறிட்டாரு, அவர் எடுத்த முடிவுல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வரும். அதனால அவர் சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டாரு. ஆனா 1% விஜய் அவர்களை நீங்க இந்த அளவுக்கு அவருடைய அரசியலே அஸ்தமனமாக்கணும் அப்படின்ட்டு எந்த எஸ்டிப்க்கு நான் ஒண்ணு அழிக்கிறதுக்கு போவோம்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அவரை பார்க்க வந்த மக்கள் அவர் யாருக்காக அவர் யார் இவ்வளவு நேசிச்சு ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தாரோ அந்த மக்களுடைய உயிரையே போற அளவுக்கு நீங்க ஒரு காரணம் அமைச்சிட்டீங்கன்னு அவர் அந்த கோவத்துல முதல் எதிரி நீ ஒன்ன போட்டு அதுக்கப்புறம் நான் பிஜேபியை போடுறேன் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் இந்த தேர்தலில் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏடிபி கூட்டணி நாங்க சேர்றோம் ஒன்னா இருந்து தேர்தல் சந்திக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னு வச்சிருங்க. எப்படி இருக்கும்? எதுவா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த திமுகவை இல்லாம ஆக்கணும் இந்த தேர்தல். அதான் எனக்கு முக்கியம். ஏன்னா ஓவர் ஆட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா நாங்க தான் 2020 எங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது. அதாவது விஜய் அவர்கள் நான் நல்லா சொல்றேன் கேட்டுடுங்க, இந்த 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் தோத்துட்டாலோ இல்ல பின்வாங்கிட்டாலும் வச்சுருங்களேன், இதுக்கப்புறம் இந்த திராவிட கட்சியில அகற்றணும் அழிக்கணுங்கிற எண்ணம் ஒருத்தனும் கூட தோணாது. திரும்ப ஒரு அரசியலே நீங்க ஒரு மாற்று அரசியலே நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, யாருமே வர முடியாது. இதுக்கப்புறம் எழுதி வச்சிருங்க, நான் சொல்றேன்.
ஸோ அப்போ அந்த விஜய் அவர்கள் திரும்ப வரணும். அதுக்காக விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம அவருக்கு துணை நிற்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்றாங்க இல்ல விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட தான் போவாரு, ஆரம்பத்துல இருந்தே ராகுல் காந்தி நல்ல உறவுல இருக்காருன்னு. காங்கிரஸ் ஒன்றும் பெரிய நல்லவெல்லாம் கிடையாது. எனக்கு காங்கிரஸ் எப்பவுமே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்க வந்து திமுக எப்படியோ அதே மாதிரி மேல காங்கிரஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விளங்காதான் தமிழர்கள் ஏகப்பட்ட பிரச்சனை காரணம் வந்து காங்கிரஸ் தான். ஸோ அதனால அது அவருடைய முடிவு. அது காங்கிரஸ் கண்டிப்பாக வராதுன்னு வச்சுக்கோங்களேன். திமுக தான் 30 MP இருக்கு, அந்த MP அளக்க நினைக்க மாட்டாங்க. அதனால ஒரு நல்ல உறவுல விஜய் கூடயே இருந்துடுவாங்க. அதே நேரத்தில் திமுக மட்டும் வராது. அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, தேசிய முற்படுத்தல் அங்கே இருக்கு. ஸோ இப்படி சில கட்சிகள் வந்தாங்கன்னா அதுவே பலம் கொடுக்கும். ஆனா ஏடிஎம்கே ஒரு தனியார் கூட்டணி நிற்கும் போது, டிஎம்கே தனியார் கூட்டணி நிற்கும் போது, விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி, அதாவது ராமதாஸ் தேசிய முற்படுத்தல் திமுக நிற்கும் போது ஓட்டுகள் சிதறும். அதான் இப்போ ஒரு முக்கியமான பாயிண்டா வருது. அப்ப அது திமுகவுக்கு வாய்ப்பா போயிடும். ஸோ நிறைய பேர் நம்முடைய கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா முதல் தேர்தல் தளபதி அவர் தன்னுடைய பலத்தை காட்டணும், தனியாக தான் நிற்கணும், அதான் எல்லாரும் விரும்புறோம் அப்படின்ட்டு. தனியாக தான் நிற்கணும், அது நம்ம தான் விரும்புறோம் செய்யறோம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி கிடையாது. நீங்க கள நிலவரத்தை, அரசியலோட கள நிலவரத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க விஜய் அவர்கள் மேல உள்ள அந்த இதுல தான் நீங்க திரும்ப திரும்ப பேசிட்டீங்க தவிர உண்மையிலே விஜய் அவர்கள் திரும்பி நின்று அரசியல் பண்ணணும்னா இந்த அரசியல்ல விஜய் அவர்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அதிகாரங்கிறது தேவை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த தடவை விஜய் அவர்கள் ஒண்ணுமே இல்லாம, அதாவது தனியா நின்று அவர் ஓட்டு கிலோமீட்டர் பிரிச்சா திரும்பியும் திமுக வந்துட்டுனா அடுத்த 5 வருஷம் பாருங்க. இப்பவே என்னென்ன பாடுபடுத்திட்டு நினைச்சிட்டீங்க, அடுத்த 5 வருஷம் அவங்களுக்கு தான் உறுதியாயிட்டு 5 வருஷம் அவங்க தான்னா வேற மாதிரி பண்ணுவாங்க. முற்றிலுமா அந்த கட்சியே இல்லாத அளவுக்கு பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சீமானவர்கள் தனியா நின்று போட்டுருக்காருன்னா அவருக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் உண்மைதான், அவர் ஜெயிக்கிறதுக்காண்டி கட்சி ஆரம்பிச்சு வரல. அவர் தன்னுடைய சுயபோகத்துக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தை பிரிக்கிறதுக்காண்டி திருநெல்வேலி மூலமா இந்த தமிழங்கிற பேரை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணி தான் இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு பேரை வாங்கிட்டு போயிடணும், தமிழுக்காண்டி போறது இவரு மட்டும்தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுயபோகம் வாழ்றதுக்காண்டி பிளான் பண்ணிட்டாரு. அதனால அவர் கத்திட்டே கிடப்பார். அவரால் எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாது. ஆனா விஜய் அவர்கள் அப்படி இல்லை. விஜய் அவர்கள் நினைச்சா ஆட்சியை பிடிக்க முடியும். அதனாலதான் இவ்வளவுக்குள்ள பயன்படுத்தி, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் சீமானவர்கள் கேட்க கூடாத கேள்விகளும் திமுக பார்த்து கேட்டிருக்காரு. அவரு மேலாம் இவ்வளவுக்குள்ள பயங்கரமா ஒரு எதிர்ப்பை காட்டிருக்காங்களா திமுக காரங்க? இல்ல. அப்ப விஜய் அவர்களுக்கு மேல மட்டும் இந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்டுற காரணம் என்ன? விஜய் அவரால் ஒரு ஆட்சி மாற்றி கொடுக்க முடியுங்கிறது எல்லார் மனசுலயுமே ஆள பஞ்சிருக்கு. அதான் உண்மை. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் முதல்ல நினைச்சு நிக்கணும், அரசியல திரும்ப பண்ணணும். விஜய் அவர்கள் அரசியல் இருந்தா எப்ப வேணா அவர் நினைச்ச விஷயத்தை பண்ண முடியும். ஆனா அரசியல் எல்லாம் போயிடக்கூடாது. அதுக்கு இந்த தடவை கண்டிப்பா கூட்டணிங்கிறது தேவை. அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா, திமுகவா அந்த அரசியல் விட்டு அகற்ற மாதிரி ஒரு கூட்டணியா அமைக்கணும். அதான் என்னோட ஆசை. அப்படி ஒரு கூட்டணி அமையணும் அப்படிங்கிறத நான் வேண்டிட்டு இருக்கேன். அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சுன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா அரசியல் பயங்கர ஒரு உத்தரவு தளபதி விஜய் அவர்களால் பண்ண முடியும். வேற லெவல்ல பண்ணணும். ஸோ அப்படி தளபதி விஜய் அவர்கள் யோசிச்சு எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு கடைசியா இந்த அல்லக்கை அமீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக விஜய் அவர்களுக்கு பாடம் எடுக்கிற வகையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கறது, அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீ எல்லாம் ஒரு வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பாடம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. நிறைய கேட்கணும்னு தோணுது. ஆனாலும் பொது வழியில நம்ம அப்படி கேட்க முடியாது. நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தராதரம் இருக்குல்ல. ஸோ அதனால அடக்கி வாசிப்போம். சரி, இந்த அல்லக்கை அமீர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.